ஹாய் மக்களே! இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்ப சமீபத்தில தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான படத்த தாங்க கொண்டு வந்திருக்கிறேன். இந்த படத்தோட பேரு "பியார் பிரேம கல்யாணம்". இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நொடி ஹீரோ வீட்டுக்கு போகாம, "என்னால உன் வீட்டுக்கெல்லாம் வந்து வாழ முடியாது. வேணும்னா நீ என் வீட்டுக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையா வந்து என் கூட இரு" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கண்டிஷன் போடுறாங்க. ஆல்ரெடி எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாத நம்ம ஹீரோயின் மேல இருந்த லவ்வுனால தன்னோட ஃபேமிலியில இருக்கிற அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணின்னு எல்லாரையுமே விட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வீட்டோட மாப்பிளையா கிளம்பி போறாங்க. அப்படி நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் இவன் ஃபேஸ் பண்ணான், இந்த 2 குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன, கடைசியில இவங்களுடைய காதல் கல்யாணம் நிலைச்சதா இல்லையான்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க காமெடி கலந்து சொன்ன படம் தாங்க இந்த பியார் பிரேம கல்யாண படத்தோட மீதி கதை. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோ சைட்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டு தாங்க யோகி பாபு. அப்படி இப்ப ஹீரோவோட அப்பா எம்.எஸ். பாஸ்கர், இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா ராதிகா. இவங்க எல்லாருமே அவங்க பசங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியன்ற மாதிரி இவங்க லவ்வை ஏத்துக்கிட்டு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. ஹீரோயின் அந்த மண்டபத்தை விட்டு தலை தெறிக்க ஓடி போறாங்க. அவ்வளவுதாங்க, எல்லாருமே ஷாக்கோட இதை பார்த்துட்டு இருக்க, பின்னாடி நம்ம ஹீரோவும் இடுப்புல வேஷ்டி அவிழ்றத கூட பார்க்காம ஜெட்டியோட ஹீரோயினை துரத்திட்டு ஓடுறாருங்க. அப்படி அந்த கல்யாண மண்டபத்துல என்ன நடந்துச்சு, எதுக்காக நம்ம ஹீரோயின் இப்படி தலை தெறிக்க ஓடணும், இப்படின்னு பயங்கரமான கேள்விக்குறியோட தாங்க இந்த படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க வீட்ல ரொம்ப சந்தோஷமா அவங்க ஃபேமிலியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் தாங்க எல்லாமே. அவங்க அப்பாவுக்கு பிபி மாத்திரை கொடுக்கறதுல இருந்து, தாத்தாவை நல்லபடியா பாக்குறதுல இருந்து, அவங்க வளர்க்குற நாய்க்குட்டி முதல் கொண்டு இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தாங்க அந்த வீட்லயே ஒரு முக்கியமான ஆளா இருந்து பாத்துக்கிறாங்க. காலையில எந்திரிச்சதுமே எல்லாருமே விசாரிச்சுட்டு, அடுத்த 1 ஹவர் என்னை யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு, என்னவோ இப்பதான் இவங்க எந்திரிச்ச மாதிரி லைவ்ல வராங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒரு கண்டென்ட் கிரியேட்டருங்க. இன்ஸ்டால இவங்களுக்கு ஒரு 50K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. லைவ் வந்த உடனே ஒரு கிரியேட்டரா என்ன பண்ணுவாங்களோ அதையெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒண்ணு விடாம பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கான டாபிக் என்னன்னா, காதல் கல்யாணம் தாங்க. இத பத்தி தான் இவங்க லைவ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரோ வச்சதுமே அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ எங்க இருக்காருன்னா, துபாய் மெயின் ரோடு குறுக்கு சந்துல ஒரு சிவில் இன்ஜினியரா பிடிக்காத வேலையை கடுப்போட பாத்துக்கிட்டு இருக்காருங்க. இவர் துபாய் வந்தே வெறும் 1 வருஷம் தாங்க ஆகுது. ஆனா அந்த 1 வருஷத்திலேயே கூட 4 முறை லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாருங்க. அந்த அளவுக்கு இவர் ஹோம் சிக்கான ஒரு பெர்சனுங்க. வேற வழியே இல்லாம அவங்க அப்பாவுடைய டார்ச்சர்னால தாங்க துபாயில வந்து கஷ்டப்பட்டு இருக்காப்ல. ஆனா வீட்டை ரொம்பவே மிஸ் பண்றாருங்க மனுஷன். சரியா 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா டப்பா டான்ஸ் ஆடிடும் சொல்லிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு ஒரு முடிவு பண்றாருங்க. அதனால கம்பெனிக்குள்ள வாண்டடா 2 பாட்டில் சரக்கை எடுத்துட்டு போய் டியூட்டி நேரத்துல மாட்டிக்கிட்டு அந்த கம்பெனிக்காரங்களை விசாவை கேன்சல் பண்ணி, இதுக்கப்புறம் நீ துபாய் பக்கமே வந்துடாத அப்படின்ற மாதிரி விரட்டி அடிச்சிடறாங்க. அப்படி நம்ம ஹீரோ சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. இப்படி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோவுடைய அம்மா இருக்காங்களே, அவங்க அப்படியே கண்ணீரோட பையனை வர வைக்கிறாங்க. அண்ட் வீட்டுல பாசமான பாட்டி, அன்பான அண்ணி, கலகலப்பான அண்ணன் பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோவை அந்த வீட்டுல ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆனா ஒருத்தரை தவறங்க. அதுதான் நம்ம ஹீரோட அப்பாவான எம்.எஸ். பாஸ்கர். அவர் ஒரு மாதிரி கடுகடுன்னே உட்கார்ந்துருக்காருங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை இவர் தான் செலவு பண்ணி துபாய்க்கு அனுப்பியிருப்பாரு. ஆனா அந்த செலவு பண்ண காசை மட்டும் சம்பாரிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவரை சமாளிக்கிறதுக்காகவே அவருக்கு பிடிச்ச சரக்கு பாட்டில கொண்டு போய் கொடுக்க, அதுக்கு அவர் மசீர மாதிரி தெரியலங்க. எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணேன்பா, அதுலயும் குறிப்பா அம்மாவுடைய மொறு தோசை, அதெல்லாம் அங்க கிடைக்கவே இல்லை, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஆளு அப்படி இப்படின்னு சமாளிச்சு ஊர்லயே செட்டில் ஆயிடுறாங்க. சரி, அடுத்து பொழப்புக்கு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்க, விஸ்வநாதன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் எனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு, இன்னும் 1 மாசத்துல நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, எல்லாம் சரி, ஆனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கே நீ நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வர, பொண்ணு என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, போய் ஓகே பண்ற, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம், அதுக்கப்புறம் நீ எக்கேடு கெட்டுப்போ அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோவுக்கு இந்த பொண்ணு பாக்குற மேட்டர்ல சுத்தமா விருப்பமே இல்லைங்க. ஆனா அவனுடைய பாட்டி வந்து, பொண்ணு தானடா, போய் பார்த்துட்டு வா, பிடிச்சா ஓகே, இல்லைன்னா வேற ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பிராக்டிக்கலா பேசி அனுப்புறாங்க. அடுத்த சீன்ல இந்த பொண்ணு பாக்குற மேட்டரை பத்தி நம்ம ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸான யோகி பாபு அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஏய் பொண்ணோட போட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கேட்க, எங்க எங்க அப்பங்கிட்ட போட்டோ கேட்டா, போட்டோவை பார்த்தா அது நொட்ட இது நொட்டன்னு சொல்லிடுவேன்,
நான் எல்லாம் பொண்ணை நேர்ல பார்த்துட்டேன். ஒழுங்கு மரியாதையா எதையாவது போய் பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, சரி ஓகே அந்த பொண்ணோட நம்பர் இருக்குல்ல, கண்டிப்பா வாட்ஸ்அப்ல டிபி வச்சிருப்பா, செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிட்டு போய் டிபியை செக் பண்ணா, டிபியில வெறும் நாய்க்குட்டி போட்டோ மட்டும் தாங்க இருக்குது. கரெக்டா அந்த பொண்ணுகிட்டே மெசேஜ் பண்ணி போட்டோ வாங்கிடுறா அப்படின்ற மாதிரி யோகி பாபு கொடுத்த ஐடியாவால இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி, உங்க டிபியில இருக்கிற நாய் ரொம்ப கியூட்டா இருக்கு, இந்த கியூட்டான டாக்கோட ஓனரை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப, டிங்க்னு இன்னொரு மெசேஜ் வருதுங்க. என்னடான்னு பார்த்தா நாளைக்கு அவங்க மீட் பண்ண வரும்போது அவங்க போட்டுட்டு வரப்போற பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டோ எடுத்து அனுப்பி, இந்த ட்ரெஸ்ல தான் நாளைக்கு நான் வருவேன், நாளைக்கே நீங்க அந்த பப்பியோட ஓனரை நேர்ல மீட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு பக்கம் தக்காளி ரிப்ளை பண்ண, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அடுத்த நாளே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இவனுக்காக இவங்க அப்பா பார்த்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதே பர்பிள் கலர் ட்ரெஸ்ல ஹீரோயின் தான் இருக்காங்க. அவ்வளோதாங்க, ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்குள்ள பியார் பிராம காதல் தாங்க. இப்படி ஒரு மூமெண்ட்டுக்காக தாங்க நம்ம ஹீரோ காத்துட்டு இருந்தான். ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ண விதவிதமா அவங்களோட காது கண்ணு முகம்னு சொல்லிட்டு கையிலேயே வரைஞ்சி ஒவ்வொன்னா ஹீரோயின் கையில கொடுத்து அனுப்ப, யாரா இதெல்லாம் நமக்கு கொடுத்து அனுப்புறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சர்ப்ரைஸோட பார்த்துட்டு இருக்கும்போது தாங்க ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். இப்படி ஒரு மூமெண்ட்டுக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ற ரேஞ்சுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தாங்க கரெக்ட் டைம்ல அதே பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸோட இன்னொரு பொண்ணு வந்து, சாரிங்க ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நிக்கிறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு தாங்க அவங்க அப்பா பார்த்த பொண்ணு. இது தெரியாத நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்த உடனே காதல்ல விழுந்துட்டாருங்க. ஸோ நீங்க தானா அப்படின்னவன் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறாரு. சரி ஓகே எப்படியா இருந்தாலும் இந்த பொண்ணை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லே நம்ம ஹீரோ, உங்களுக்கு சமைக்க தெரியுமா, எனக்கு வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போடுற பொண்ணு தான் வேணும், நீங்க ஏதாவது வேலைக்கு போற ஐடியா இருந்தா அதை அப்படியே விட்டுருங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கெல்லாம் வந்தா என்ன பாத்துக்கிறது மட்டும்தான் உங்களுடைய முழு நேர வேலையா இருக்கணும் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கிட்டத்தட்ட இவனை வெறுக்க வைக்கிற லெவலுக்கு பேசுறாப்ல. அந்த பொண்ணுக்கும் ஒண்ணுமே புரியலங்க. சரி ஓகே உங்களுக்கு ஓகேவா இல்லையான்றதை எங்க அப்பா கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே பைக் எடுத்துட்டு கிளம்புறாருங்க. அப்புறம் இந்த சம்பவத்தை நேரா இப்போ ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குற தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே யோகி பாபுவும் இருக்காரு. அட பாவி, உங்க அப்பா பார்த்த பொண்ணை போய் பாருடான்னா வேற யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணு தான் வேணும்னு வந்து நிக்கிறியடா, சரி ஓகே அந்த பொண்ணோட வீடு அட்ரஸ் ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எதுவுமே தெரியாது, பார்க்க அழகா இருப்பா, சுருட்ட முடின்னு இவன் பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. யோகி பாபுவும் இவனை கலாய்ச்சிட்டு இருக்கும் போதே அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட் ஒருத்தர் வீல் சேர்ல டிராவல் பண்ணிட்டே வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்ததுமே, அட ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோல இருக்கிற ரெட் பிளாக் நீதானா தம்பி அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறாருங்க. அந்த வீடியோல நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணு கிட்ட இவன் ரொம்ப ஆணாதிக்க தன்மையோட அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணணும்ன்றதுக்காக பேசினார்ல, அதை நம்ம ஹீரோயின் மறைமுகமா வீடியோ எடுத்து அவங்களோட பேஜ்ல ஹீரோவை பத்தி பயங்கரமா பேசி போடுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் பொண்ணுங்க கல்யாணம் பண்றதுக்கே பயப்படுறாங்க. இவனை பாத்தீங்களா, பொண்ணுங்கனாலே வீட்டுக்கு வந்து சமைச்சு போடுறதும் காலு முழுக்க இவனுங்களை பாத்துக்கிறதுக்கும் தான் அடிமையா இவங்க வீட்டுல கிடைக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க போல. நான் பார்த்ததுலயே ரொம்ப மோசமான ரெட் பிளாக்னா அது இவன் தான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல ஹீரோவை பத்தி கழுவி கழுவி ஊத்தி வீடியோ போட்டிருக்காங்க. அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல நம்ம ஹீரோவால வெளியில தலை காட்டவே முடியல. எங்க போனாலும் தம்பி நீ தாப்பா அந்த சிவப்பு கொடி அப்படின்ற மாதிரி போற வர இடத்துலலாம் ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. இது நம்ம ஹீரோவுடைய வீடு வரைக்கும் ரீச் ஆயிடுச்சுங்க. எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்திட்டு இருக்கும் போது தாங்க ஒரு மாலுக்கு நம்ம ஹீரோ போயிருக்காரு. அதே மால்ல தான் ஹீரோயினும் லைவ் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதை நம்ம ஹீரோவும் பாத்துறான். இங்க தாண்டா அந்த பவின்ற பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு ஓட, ஆஹா நம்மளை துரத்திட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோவை ஏமாத்திட்டு வேக வேகமா ஒரு கடைக்குள்ள போறாங்க. இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்ம ஹீரோ அந்த கடைக்குள்ள போயிட்டு ஹீரோயினை கையும் களவுமா பிடிக்கலான்னு போனா, அங்க நம்ம ஹீரோயின் டப்புன்னு லைவ்ல ஹீரோவை காமிச்சு, மக்களே பாத்தீங்களா இந்த ரெட் பிளாக் என்ன எவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்திருக்கான், இவன் எந்த அளவுக்கு மோசமானவன் எக்ஸ்போஸ் பண்ணணும், என்ன துரத்திட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கான், எனக்கு எது ஆனாலும் இவன் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரியான லைவ்ல ஹீரோவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க, இதாண்டா டைமிங் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமான லைவ்ல வசனம் பேச ஆரம்பிக்கிறான். நான் ஒண்ணு இவங்க சொல்ற மாதிரி அந்த சிவப்பு கொடியெல்லாம் இல்லைங்க. அன்னைக்கு அந்த சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம பண்றதுக்காகத்தான் நான் அப்படி பேசினேன். இன்ஃபேக்ட் அன்னைக்கு தான் என் லைஃப் பார்ட்னரா வர வேண்டிய ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணேன். அந்த பொண்ணுக்காகத்தான் நான் அப்படியெல்லாம் பேசினேன். அதுவும் எதுவும் புரிஞ்சிக்காம அந்த பொண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீடியோ போட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ லைவ்லேயே கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிடுறாங்க. அதோட விடாம ஹீரோயின் கிட்ட வந்து, எனக்கு பிடிச்ச அந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு இருந்தேன், ஆனா அதுக்குள்ள எங்க அப்பா பார்த்த பொண்ணு என்ன ஓகே பண்ணிடுச்சு, எப்படிடா அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவங்க எடுத்து போட்ட அந்த வீடியோனால தான் என்ன அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க, ஒரு விதத்துல நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா நம்ம ஹீரோ பேச, அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்றாங்க,
ஓகே, இவன் நம்ம நெனச்ச மாதிரி கிடையாது அப்படின்னு ஹீரோயினுக்கும் ஹீரோவ பிடிச்சு போயிடுது. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இவங்க 2 பேருமே எந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணாங்களோ, அங்க மீட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் லைஃப்குள்ள இறங்குறாங்க. ஹீரோ லவ் பண்ற மேட்டர தான் அப்பா கிட்டயும் சொல்ல, சரி ஓகே பொண்ண போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோயின் வீட்ல ஹீரோயினோட தாத்தா செந்தில், அவர் ஒரு மாதிரி முரட்டு பீஸா உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா ரொம்ப ஓப்பன் மைண்டடுங்க. தான் பொண்ணு யாரையும் நம்பி இருக்க கூடாது, எப்பவும் ஒரு இண்டிபெண்டா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு சிந்தனையோட வளர்த்துருக்காங்கங்க. ஆனா அப்படியே இந்த பக்கம் அவங்களோட அம்மா ராதிகா இருக்காங்களே, அவங்க டோட்டல் ஆப்போசிட்டுங்க. ஹீரோட ஃபேமிலியை சொல்லவே வேணாங்க. ஆரம்பத்திலேயே அவங்க வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் பத்தியும் பார்த்தாச்சு. கடைசியா இந்த 2 குடும்பத்தோட சம்மதத்தோட ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்றாங்க. கட் பண்ணா இப்பதான் நம்ம படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்த இவங்க 2 பேருடைய கல்யாணமுங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா ஹீரோயின் கழுத்துல தாலி கட்டினதுமே என்ன நினைச்சாங்கன்னே தெரியலங்க. நம்ம ஹீரோயின் மண்டபத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. பின்னாடியே பைக்ல சேஸ் பண்ணிட்டு போக ஹீரோயின் ஒரு ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சேஸ் பண்ணிட்டு போயிட்டு, ஏய் பவி எங்க போயிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்க, நான் என் வீட்டுக்கு போறேன். ஏய், எல்லாரும் வீட்டுக்கு தானே போக போறோம், நீ எதுக்காக தனியா போற? இல்ல நீ என் கழுத்துல தாலி கட்டினதுமே அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்கை ஓட்டி காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ தாலி கட்டும்போது ஹீரோவுடைய அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தா ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே கண் கலங்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க பொண்ண மாப்பிள கூட அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. இதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கே போக முடியாது, இவங்க எல்லாரையும் அள வச்சுட்டு நான் இவன் கூட அவன் வீட்டுக்கு போய் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குழப்பம் ஏற்பட்டிருக்குங்க. அந்த பயத்திலேயே இவங்க தலை தெறிக்க ஓடி வந்திருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட வீட்ல ஏதோ சாவு விழுந்த மாதிரி எல்லாருமே ஒண்ணு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்ல அவங்க அம்மா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணாச்சும் இந்த வேலையை பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, அதே டைமிங்ல ஹீரோயின் இந்த மாதிரி தளத்தறிக்க ஓடி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை லைவ்ல போட்டு ஹீரோயினை போட்டு எல்லாருமே பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது தாங்க கூட அந்த யோகி பாபு இருக்காருல, அவர் வந்து ஏத்தி விடுறாரு. டேய், கல்யாணம் முடிஞ்சா பொண்டாட்டிய காலடியிலேயே வச்சிருக்கணும்டா. நான் எப்ப வேலை முடிச்சிட்டு வீடு திரும்பினாலும் அவ எனக்காக வீட்டு வாசலே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஷூ லேஸ கூட அவ தான் கழட்டி விடுவா. அந்த அளவுக்கு நம்ம வைஃப கண்ட்ரோல வச்சிருக்கணும்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓவரா ஏத்தி விட, போறேன் இப்பவே போய் அவளை கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் வீட்டு மாடி ஏறி தவழ்ந்துகிட்டே போயிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு போனா, அங்க நம்ம ஹீரோயின் ஒரு மார்க்கமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாம். அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோ டோட்டலா ஆஃப் ஆகி அன்னைக்கு நைட் ஹீரோயின் வீட்டு மாடியிலே அவங்க 2 பேருக்குள்ளேயும் எல்லாமே முடிஞ்சிடுது. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதாங்க நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஹே எலன், என்னால என் அப்பா அம்மா தாத்தா நாய்க்குட்டி இதெல்லாம் விட்டுட்டு உன் வீட்டுக்கு வர முடியாது, நீ என் வீட்டுக்கு வந்துரு, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிட, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்பி வந்துடுறாரு. இப்பதாங்க அடுத்த நாள் காலையில ஒரு மாதிரி நம்ம ஹீரோ குழப்பத்திலே வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அதே குழப்பத்துல இருக்காங்க. அப்பதாங்க ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் ஒண்ணு வருது. இந்த மாதிரி ஹீரோ சைடுல இருந்து டைவர்ஸ் நோட்டி அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு. அவ்வளவுதாங்க, இதை பார்த்ததுமே ஹீரோயின் வெறி ஆயிடுறாங்க. உடனே ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போயிருக்காங்க. அந்த இன்டர்வியூல ஹீரோயினை பார்த்து பல கேள்விகள் அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நீங்க ஏன் ஓடி வந்தீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஹீரோயின் நடந்த விஷயம் எல்லாம் சொல்றாங்க. ஏங்க, காலங்காலமா கல்யாணம் முடிஞ்சா பொண்ணு தானே மாப்பிள வீட்டுக்கு போகணும், உங்களுக்கு அது பிடிக்கலன்ற விஷயத்த நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுனீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த ஆங்கரை பார்த்து, முன்ன பின்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, கல்யாணம் அன்னைக்கு ஒப்பாரியோட உங்க அப்பா அம்மா உங்களை வழி அனுப்பி வைப்பாங்க, அப்ப புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்ல, சரி ஓகே, இது சம்பந்தப்பட்ட உங்களோட ஹஸ்பண்ட் கிட்டே கால் பண்ணி கேட்போம் அப்படின்ற மாதிரி லைவ்லயே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. லைவ் ஷோலே நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வா உட்காந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காருங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் டப்புன்னு, போடா நான் அதை யோசிக்கலான்னு தான் இருந்தேன், ஆனா அதுக்குள்ள உங்க வீட்டு சைட்ல இருந்து டைவர்ஸ் நோட் அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்து காட்டுவாங்க. ஆக்சுவலா அந்த டைவர்ஸ் பிளானை இவங்க அப்பா தாங்க போட்டிருக்காரு. இவங்க அப்பாவுடைய லாயர் ஃப்ரெண்டு தாங்க அந்த ஐடியாவை கொடுத்திருப்பாரு. மருமக வீட்டுக்கு வரணும்னா இந்த மாதிரி ஏதாவது பயங்காட்டினா தான் வருவா அப்படின்ற மாதிரி அந்த ஆளு கொடுத்த ஐடியாவால இவரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருங்க. அவ்வளவுதாங்க, லைவ்லயே புருஷனும் பொண்டாட்டியும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட முதல்வன் படத்துல அர்ஜுன் ரகுவரனை கிடுக்குப்பிடி கேள்விகளா கேட்டிருப்பாருல, அந்த மாதிரி தாங்க கேள்விகளை ஹீரோயின் கிட்ட ஹீரோக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா, ஏன் காலங்காலமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணுதான் மாப்பிள்ள வீட்டுக்கு வரணுமா, உங்களால வந்து இருக்க முடியாதா, ஒரு முறை நீ என் வீட்டுல வந்து இருந்து பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு கருத்தை முன்வைக்க, லைவ் ஷோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வேணாம்ப்பா, பாய் விட்டுறாத, போயிடாத அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்றாங்க. சரி ஓகே,
அது சத்தியம்னா நான் வரேன் அப்படின்னு ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்க, போச்சுடா லைப்பை தொலைச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டா கிளம்பி போறதுக்கு தயாராயிட்டாங்க. இங்க போடுறாங்க இந்த படத்தோட இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. ஹவுஸ் ஹஸ்பண்டா நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன இன்னல்கள்லாம் நம்ம ஹீரோ சந்திச்சான், கடைசியில இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் என்னாச்சு, ஒன்னா வாழ்ந்தாங்களா இல்லையான்றத கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான மெசேஜோட சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக பொட்டி படுகையெல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாருங்க. ஹீரோ வீட்டுல இருக்கிற அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே கண்ணீரோட அவனை வீட்டுல இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து மாமியார் வீட்டுக்கு அனுப்புவாங்க, அந்த கதையை தாங்க இங்க மாத்தி அப்படியே ஹீரோவை அனுப்பிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோ அவன் வீட்டை விட்டு போகும்போது சிரிச்ச முகத்தோட போனாலும் அவன் வைஃபுக்கே தெரியாம கண்ணீரோட தாங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போறான். அப்படியே இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதுல இருந்து நம்ம ஹீரோவை தாங்குன்னு அந்த வீட்டுல இருக்கிற ஹீரோயினோட அப்பா அம்மா அப்படி பாத்துக்கிறாங்க. ஹீரோவுக்கு என்ன தேவைன்றதை கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து பண்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு விதவிதமா சமைச்சு போடுறது, ஃபேன் போட்டு விட்டுறது, டிவி பார்க்க விட்டுறது, இப்படி சகல வசதிகளோட புது மாப்பிள்ளைய கணக்கா நம்ம ஹீரோவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க எல்லாமே குடும்பமா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட மாமியார் வந்து போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில நம்ம ஹீரோவோட அம்மா கால் பண்றாங்க. அந்த கால்ல நம்ம ஹீரோ, அம்மா இங்க அம்மா பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு, உங்களே இவங்க ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் அந்த வீட்டுல இருக்கிற ஹீரோவோட அம்மாவால தாங்கிக்கவே முடியலங்க. இப்படியே சில வாரங்கள் நம்ம ஹீரோவை நல்லா கண்ணுக்கு குளுமையா பாத்துக்கிறாங்க. அப்படியே நாள் ஆக ஆக மாப்பிள்ள அந்த வேலைக்கு போற ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இவர் வேலைக்கு போறதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வாரம் இவருடைய ஃப்ரெண்ட் விஸ்வநாதன்றவர் இவருக்கு வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருக்காருல, கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும், அடுத்த வாரத்துல இருந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே கறந்து போறாங்க. அடுத்த வாரம் நம்ம ஹீரோ வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ மேல இருக்கக்கூடிய அந்த மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. மாப்பிள்ள சும்மா தானே இருக்கீங்க, கடைக்கு போங்க, மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்க, மோட்டரை ஆஃப் பண்ணுங்க, துணி துவைங்க, சமைங்க, இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவா இருந்தவங்க மாமியாரா மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த சேஞ்ச் வர நம்ம ஹீரோவால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதுங்க. இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு எல்லாம் வேலைக்கு போற வரைக்கும் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதையுமே நம்ம ஹீரோயின் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சி ஒரு நல்ல சம்பாத்தியத்துல அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலா நம்ம ஹீரோ அந்த வீட்டில் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே எல்லா வேலைகளையும் பண்ணி கொடுத்து ஒய்ஃபுக்கும் சமையல் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தாங்க போறாரு. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்க, இன்னும் 2 நாள்ல நான் வேலைக்கு போக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமான பில்டப் ஏத்திக்கிட்டு போய் பார்த்தா, அந்த விஸ்வநாதன்றவர் இவரை நல்ல ஏமாத்தி அனுப்பியிருக்காருங்க. ஹீரோவுக்கு வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, வெறும் கையோட தாங்க வீடு திரும்பியிருக்காரு. அவ்வளோதாங்க, இவர் வீட்டில் இருந்த மரியாதை சுத்தமா போச்சு. திரும்பவும் பழையபடி அந்த வீட்டு வேலை எல்லாமே மாமியார் ஹீரோ தலையிலேயே கட்ட, ஹீரோவும் ஒண்ணு விடாம பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு நாள் மளிகை சாமான் வாங்குறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. போன இடத்துல இவருக்கு என்ன சாப்பாடு அரிசி வாங்கணுங்கிறது தெரியாம பாஸ்மதி அரிசியை வாங்கிட்டு வந்துடுறாருங்க. அவ்வளவுதான், கடுப்பான மாமியார் வந்து, தம்பி உனக்கு ஒழுங்கா நம்ம வீட்டுல என்ன சாப்பிடுவோம், எந்த அரிசின்னு கூட தெரியாதா, போன் பண்ணியாச்சும் கேட்டுக்கலாம்ல, எதுக்காக பிரியாணி அரிசியை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஒரு மண்ணும் உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கண்டபடி திட்டிட்டு போறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ அசிங்கப்பட்டு நொந்து நூடுல்ஸா அந்த வீட்டில் வளம் வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த ஃப்ரெண்டுக்கு யோகி பாபு கிட்ட வந்து சொல்ல, தெரிஞ்சோ தெரியாம நீ அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டா போயிட்ட, உன்னால உன் ஒய்ஃபும் விட்டு பிரிஞ்சு வர முடியாது, உன் ஒய்ஃப் அவங்க வீட்டை விட்டு வர மாட்டான், இங்க ஒரே ஒரு சொல்யூஷன் தான், நீ உன் ஒய்ஃபை அவங்க வீட்டில இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வரணும். பொதுவா பொண்ணுங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போயிட்டாலே கொஞ்ச நாளே புருஷன்கிட்ட மாமியாரை பத்தி பல விஷயங்களை பத்தி வைப்பாங்க. நாள் ஆக ஆக அப்படியே பெரிய சண்டையாகி புருஷனையும் அந்த வீட்டில இருந்து பிரிச்சு தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கை தான் நீ இப்போ ஃபாலோ பண்ண போற. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ தான் மருமக, நீ என்ன பண்ற, டெய்லி உன் மாமியாரை பத்தி உன் ஒய்ஃபு கிட்ட போட்டு கொடு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து அனுப்ப, அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றாருங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோ மாமியாருக்கு ஹெல்ப் பண்ற விதமா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேணும்னே நம்ம ஹீரோ மிக்சியை ஆஃப் பண்ணிட்டு மிக்சி ஒர்க் ஆகல அத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே கையிலே அரைங்க அப்படின்ற மாதிரி கையிலேயே தேங்காவை அரைக்க விடுறாங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ கையில அடிபட்டுடுச்சுடி, தேங்காய் அவங்க அம்மா என்ன கையாலேயே அரைக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி வைஃப் கிட்ட போட்டு கொடுக்க, அப்பவே வைஃபுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா மேல கோவம் வர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ துணி துவைக்க ஆரம்பிச்சிடறாருங்க. ஏங்க இதெல்லாம் வாஷிங் மிஷின்ல போடலாம்ல அப்படின்ற மாதிரி வைஃப் வந்து கேட்க,
வாஷிங் மிஷின்ல போட்டிருக்கலாம். ஆனா மாமியார் தான் இந்த துணி வாஷிங் மிஷின்ல போட்டா கலர் போயிடும், துணி போயிடும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் கையிலேயே துவைச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வத்தி வைக்க, இதெல்லாம் வாஷிங் மிஷின்ல போடுற மெட்டீரியல் தானே. ஏன் அம்மா உன்கிட்ட இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா மேல வெறுப்பாகி அவங்க அம்மாவை பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா இங்க பாருங்க, எலன் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வச்சுக்க சொன்னேன். ஆனா நீங்க அவனை அடிமை மாதிரி ட்ரீட் பண்றீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதாங்க. அந்த இடத்துலயே ராதிகாவுக்கு தான் பொண்ணு எப்பவுமே அப்படி பேச மாட்டாளே, ஏன் அப்படி பேச ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தாங்க புரியுது, இது எல்லாமே இவங்க மருமகன் எலனோட வேலை அப்படின்னு. ஓஹோ இப்படியா கதை, சரி ஓகே, இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த மாமியாக்காரி என்ன பண்றா தெரியுமா, மேல் வீட்டு ஆண்டி கூட வலிஞ்சு வலிஞ்சு உன் புருஷன் பேசுறான் அப்படின்னு போட்டு விடுறா. அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்க புருஷன் கிட்ட முறைச்சிட்டு போறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ அந்த வீட்ல ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க. வீட்ல இருக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ண, அதுக்கு ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஐடியா கொடுக்குறாங்க தெரியுமா, உன் வீட்டுக்காரன் சும்மா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வருது. பேசாம அவனுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடு, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே வராது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து அனுப்ப, அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் அவங்க வாங்குற சம்பளத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கையில கொடுத்து, இதுக்கப்புறம் இந்த வீட்டை நீங்க தான் பொறுப்பா பாத்துக்கணும். இவ்வளோ நாள் வரவு செலவு கணக்கு எல்லாத்தையுமே என் அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்க கையில நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். சம்பளத்தை நீங்களே வந்து மேனேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கையில சம்பளத்தை தூக்கி கொடுக்குறாங்க. அவ்வளவுதாங்க. ஒரு பக்கம் ஹீரோவோட மாமியார் இதை பார்த்து வெறியாகிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோ, ஆஹா இந்த வீட்டோட மொத்த பொறுப்பும் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ செலவு எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், மாமியார் கை செலவு, மாமனார் கை செலவு, தாத்தாவுக்கு மூக்கு கண்ணாடி, இப்படி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து சிப்பி கணக்கா செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் கோவமா வந்து, "எலன், மாசம் ஆரம்பிக்கும் போது உன் கையில நான் செலவுக்கு எவ்வளவு கொடுத்தேன்?" அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்க, "என்ன ஒரு 50,000 கொடுத்த. இப்போ கையில எவ்வளவு இருக்கு? வெறும் 2,000 தான் இருக்கு. இதான் நீ குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிற லட்சணமா? 50,000 கொடுத்தா அது ஒரு மாசத்துக்கு வச்சுக்கணும். எங்க அம்மா அந்த ஒரு மாசத்தையும் தாண்டி மிச்சம் பிடிச்சு அடுத்த மாசத்துக்கும் அதை கேரிஃபை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஆனா நீ 15 நாள்லயே மொத்த சம்பளத்தையும் காலி பண்ணிருக்க. இந்த மாசத்துல இன்னும் மிச்சம் 15 நாள் இருக்க. எப்படி குடும்பத்தை ரன் பண்ண போற? போ பிச்சை எடுக்க போ" அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு வைஃப் திட்ட. அவ்வளவுதாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கலங்கிட்டு அந்த வீட்ல இருந்து நேரா அவன் வீட்டுக்கு வந்துடுறான். அவன் வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய அம்மாவும் பாட்டியும், பாவம் புள்ள எப்படி இளைச்சு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பயங்கரமா கேர் எடுத்து பாத்துக்காங்க. "இனி நீ அந்த வீட்டுக்கு போகாதப்பா, உன்னை எப்படி கொடுமைப்படுத்திருக்காங்க" அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மாவும் பாட்டியும் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ கேட்கிற மாதிரி இல்லைங்க. வைஃபை விட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஹீரோ போன் எடுக்காததுனால அவளும் ஒரு பக்கம் வெக்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மனசு மாறி ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறான். மாடியில ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தாங்க, அப்போ இவனுடைய மாமனார் வந்து, "தம்பி எலன், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பொண்ணு சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான்ப்பா. அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது முறையா ஸ்கூலுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணேன். டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள பின்னாடியே அவ அழுதுகிட்டே ஓடி வந்திருக்கா. சரி ஓகே, சின்ன வயசுல தான் இந்த வேலை பண்ணான்னு பார்த்தா, கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா எந்த ஒரு ஆம்பளையும் பண்ணாததை நீங்க பண்ணீங்க. இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான் தம்பி. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனதும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் பார்க்கறாங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. அவங்க அந்த குடும்பத்தை அழகா வழிநடத்தக்கூடிய ஹோம் மேக்கர். அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. துணி துவைச்சு சமையல் பண்ணி குழந்தைகளை பார்த்துக்கிட்டு வீட்ல இருக்கிற வயசானவங்களை பார்க்குற வேலைக்காரியா தான் நம்ம பார்க்குறோமே தவிர, உங்களோட ஆசைகள் என்னன்னு எதையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்ல. இப்போ காலம் மாறிடுச்சு. உன் வீட்ல உன் அம்மாவோ பாட்டியோ இது எல்லாமே காலங்காலமா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்பதான் ஜெனரேஷன் இருக்க என் பொண்ணு கொஞ்சம் அந்த சிஸ்டத்தை மாத்த நினைச்சிருக்கா. அது பெரிய விஷயமே கிடையாதுப்பா. ஆனா நீங்க கூப்பிட்டான்றதுக்காக இங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, இதுதான்ப்பா பெரிய விஷயம். உங்களுக்கு இருக்கிறது 2டே வாய்ப்பு தான். ஒண்ணு இப்பவே நீங்க உங்க வீட்டுக்கு போலாம். இன்னும் கொஞ்ச நாள்லே என் பொண்ணும் நீங்க இருக்கிற உங்க வீட்டுக்கே வந்துருவா. அவளும் பொண்ணு தானே. ஆனா அதுவே நீங்க இங்க இருக்கிற உங்க வீடு மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பொறுப்பா கவனிச்சிட்டீங்கன்னா, நீங்க யாருன்றது உங்களுக்கு புரிய வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வயசான அட்வைஸ பண்ணிட்டு கொடுத்துட்டு போக, அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ இந்த வீட்ல வேலை பார்க்கறது, சமையல் வேலை பார்க்கறது, கடைக்கு போயிட்டு வர்றது, வீட்ல இருக்கிற பெரியவங்கள பார்த்துக்கிறது, இது எதையுமே ஒரு வேலையா பார்க்காம அன்போடு பொறுப்போடு என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடும்பத்தோட ஐக்கியமாகி மாமியார உண்மையிலேயே அம்மா மாதிரி பார்த்துக்கிறான். அதே மாதிரி மாமனாரையும் அப்பா மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிச்சன்ல சாமான் கழுவிட்டு இருக்கதை பார்த்துட்டு லிட்டரலாவே நம்ம ஹீரோவோட அம்மா கண்ணுக்கு அவன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கெட்டப்ல ஒரு பொண்ணு மாதிரி எல்லா வேலையும்
அந்த வீட்ல பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்து அப்படியே கண் கலங்குறாங்க. டேய் எலன், என்னடா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க பையனை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே, இதை பாரு, உன் அப்பா உனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்துருக்காரு. தயவு செஞ்சு அந்த வேலைக்கு போயிட்டு எல்லார் மாதிரியும் ஒரு சராசரி ஆம்பளையா வாழ பாருடா அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்லிட்டு போறாங்க. இவங்க அப்பா இவனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்க அந்த வேலை மேட்டரை தன் ஒய்ஃப் கிட்ட சொல்ல, சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கு, நீ எதுக்கு அந்த வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்பதான் நீ நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்க, என் அப்பா அம்மா தாத்தா எல்லாரையுமே நீ ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிற, இப்படியே இரு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வைஃப் சொல்ல, சரி ஓகே நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அடுத்த நாளே அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கால். என்னடா அப்பா சொன்ன மாதிரி அந்த வேலைக்கு போறியா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்க, இல்லம்மா, அது சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, வேற ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா போறேன் அப்படின்ற மாதிரி அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதாங்க. இதனால அவங்க அம்மா செம கொலவெறி ஆயிடுறாங்க. அவங்க பையனை திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வந்தே ஆகணுன்றதுக்காக இவங்களுக்கு சிவியரான ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ட்ராமா பண்றாங்க. இப்போ உடனே ஹீரோவுடைய ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வர, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ஹீரோவையும் அவன் ஒய்ஃபையும் ஏமாத்துற விதமா இப்படி ஒரு செட்டப்பை பண்ணியிருக்கானுங்க. இப்போ உள்ள இருக்கிற ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினை மட்டும் தனியா கூப்பிட்டு, டாக்டர் நான் எப்போ வேணா போயிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காருமா, எனக்கு என் பிள்ளைய நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்குமா, கொஞ்ச நாள் என் கூட வந்து என் வீட்டில் என்னை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, இதை உண்மைன்னு நம்பி நம்ம ஹீரோயினும் சரி ஓகே கொஞ்ச நாள் உங்க வீட்டிலேயே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவ்வளோதாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுலேருந்தே நம்ம ஹீரோயின் லிட்டரலா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா மாறி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ரெகுலர் ஹஸ்பண்ட் மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவுடைய அம்மா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றத அப்பப்போ ஆக்டிங் காமிச்சிக்கிட்டே இருக்க, ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் கொடுக்குற மெடிசின் எதுவுமே அவங்க அம்மா எடுத்துக்கிறதே இல்லைங்க. இவங்க பார்க்குற நேரம் மட்டும்தான் இவங்க ஆக்டிங் பண்ணுறாங்களே தவிர மற்ற நேரம் எல்லாம் இவங்க நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஹீரோவுடைய அம்மா பண்ணுறது எல்லாமே ட்ராமா தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அனுப்புகிற ஒரு ஆடியோ மூலியமாக தெரிஞ்சிருச்சு. அந்த ஆடியோவில், அம்மா உன் மருமக ரிப்போர்ட் கேட்டா எல்லாத்தையும் ஃபேக் ரிப்போர்ட் நான் ரெடி பண்ணிட்டேன், ஸோ உங்கள் ட்ராமாவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோவை அனுப்பியிருக்காங்க. அவ்வளோதாங்க. அந்த ஆடியோவை ஹீரோயினும் கேட்டுடுறாங்க, ஹீரோவும் கேட்டுடுறான். இவ்வளோ நாள் சென்டிமெண்டலாக நடிச்சு என்ன நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களை நான் என் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டேன், இப்படி ஒரு பொய்யை என்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட, அப்போ அங்கே இருக்கிற நம்ம ஹீரோவும் என்னதான் இருந்தாலும் அவங்க ஏன் அம்மா, நான் அவங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க, நீ என் அம்மா கிட்ட சாரி கேளு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, தப்பு பண்ணி பொய்யா ஏமாத்தி நடிச்சது அவங்க, அவங்க தான் என்கிட்ட சாரி கேட்கணுமே தவிர நான் அவங்க கிட்ட சாரி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவமா திட்ட. அவ்வளோதாங்க. இந்த சண்டை பெருசாகி நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்படி இவங்க பிரிஞ்சு இருக்கிறத அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்கவே முடியல. ஒரு பக்கம் ஹீரோயினோட அம்மாவோ எந்த அம்மாவுக்கும் தன் பையனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த பையன் நம்ம வீட்டில் வந்து அவ்வளோ நாள் இருந்தான், இதுவே ஒரு பெரிய விஷயம்தான், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அவங்க வீட்டில் இருக்க அவங்க அப்பா வந்து, இதோ பாருடா உன் அம்மாவுக்கு நிஜமாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு, தயவு செஞ்சு அந்த பொண்ணை மறந்து அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடு, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாருங்க. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது. ஒரு மாதிரி நம்ம ஹீரோ வேண்டா வெறுப்பா உட்கார்ந்துட்டு இருக்க, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோவுக்கு பக்கத்துல பொண்ணா யார் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஹீரோயின் தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோவுடைய அப்பா தாங்க. நம்ம ஹீரோவுக்கு பொறுப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஆரம்பத்துல இருந்தே திட்டிட்டு இருந்திருப்பார்ல. ஆனா நம்ம ஹீரோ எப்போ ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு வந்தாரோ அப்பவே அவருக்கு எல்லா பொறுப்பும் வந்துருச்சு. இனி இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபேமிலிக்கு போய் பேசியிருப்பாங்கங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அப்பா வந்து ஆணாதிக்க சிஸ்டத்தை உடைக்கணுன்றதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ண, ஆனா நீயே இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட அதே சிஸ்டம் தானமா ஃபாலோ பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, அது எல்லாமே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு திரும்பவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் முறைப்படி ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹீரோவும் ஹீரோயினையும் கூட்டிட்டு ஒரு புது வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. எஸ், நம்ம ஹீரோட அப்பா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழன்றதுக்காக ஒரு பெரிய வீட்டை கட்டியிருக்காருங்க. இந்த வீட்டில் ஹீரோயினோட அப்பா அம்மா தாத்தா அதே மாதிரி ஹீரோவுடைய குடும்பமான அப்பா அம்மா பாட்டி இப்படி நாம எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா ஒரே குடும்பமா இந்த வீட்டில் வாழ்வோம், யாரும் யாரையும் பிரிஞ்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து அந்த வீட்டில் எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு 6 வாரத்துக்குள்ளே அந்த வீட்டில் இருந்து யாரோ செவரேறி குதிச்சு ஓடுற மாதிரி இருக்குங்க. இதை அந்த பாட்டி பார்த்துடுறாங்க. திருடன் திருடன் சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே வர,
யாரடா இவங்க திருடன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, அந்த வீட்ல இருந்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு, இதுக்கு மேல இவங்க கூட இருந்தா, நம்மளால நம்ம வாழ்க்கைய வாழ முடியாது. இதுக்கப்புறம் உனக்கு நீ, எனக்கு நான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் தலதெறிக்க ஓட, அப்படியே இந்த படத்த இங்க முடிக்கிறாங்கங்க. என்ன மக்களே! இந்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம திரை பாக்ஸ் தமிழ் சேனல்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம திரை பாக்ஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, அந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல சூப்பர் தேங்க்ஸ் அல்லது ஹைப்ன்ற ஆப்ஷன் வருங்க. அந்த ஹைப்ப கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.